தவேக தலைவரும் நடிகருமான விஜய் தன்னுடைய பிரச்சார பயணத்தை மீண்டும் தொடங்க இருக்கிறார். அந்த பிரச்சார பயணத்திற்கான அனுமதி கேட்டு சேலம் மாநகர காவல்துறை ஆணையரிடம் மனு கொடுத்துள்ளார்கள். அப்படின்னு வருகிற டிசம்பர் 4ஆம் தேதி அந்த பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறோம். மக்களை சந்திக்கிற ஒரு பயணம், மக்களை பெருமளவில் சந்திக்கிற அந்த பயணத்திற்கான அந்த உற்சாக வேகம் விஜய்க்கும் விஜய் கட்சியினருக்கும் வந்துருச்சா அப்படின்னு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கரூர் சம்பவம் உலக அளவில் மிகப்பெரிய அளவு பேசப்பட்ட ஒரு சம்பவம், தீரா துயரம் கூட அந்த சம்பவம் வந்து ஒரு நடிகரை இதை தாண்டி ஒரு அரசியல் தலைவரை, வளரும் ஒரு அரசியல் தலைவரை ஒரு பெரும் கூட்டம் வந்து பார்த்து அந்த சம்பவம் நிகழ்ந்தது. அதுலேருந்து இன்னும் மீளவே நிச்சயமாக விஜயால மீண்டிருக்கவே முடியாது. இதெல்லாம் தாண்டி வந்து அரசியல் பண்ணி ஆகணுமே, அப்படியே சோர்ந்து உக்காந்துட்டா எப்படி அப்படின்னு அதுக்கு கூட கடுமையான விமர்சனம்லாம் கூட இருந்தது. ஏன் கரூர்லேருந்து ஓடி வந்துட்டீங்க, ஏன் அங்கேருந்து நிற்க வேண்டியது தானே, ஏன் பார்டரில் நின்னீங்க, ஏன் திருச்சி விமான நிலையத்தில் வந்து நீங்கள் வந்து மீடியாவை சந்திக்கல, ஏன் வீட்டில் வந்து ஓடி ஒழிஞ்சிக்கிட்டீங்க, ஏன் தாடி வளர்த்துக்கிட்டீங்க, ஏன் வந்து வீடியோ வந்து போட்டிருந்தீங்க, ஏன் அஸ்கி வாய்ஸில் பேசியிருந்தீங்க, ஏன் வந்து அந்த மக்களை போய் அதுக்கப்புறம் நீங்கள் சந்திக்கல, வந்து இவ்வளோத்துக்கும் விஜய் தான் காரணம், அந்த ஒற்றை நபரை பார்க்கறதுக்கு வந்துக்கு தானே இவ்வளோ கூட்டம், நீங்கள் தாங்க பொறுப்பு, நீங்கள் தாங்க ஒட்டுமொத்தமாக அப்படின்னு சொல்லியாச்சு. அப்புறம் டெல்லியிலேருந்து 8 பேர் கொண்ட எம்பி குழுக்கள் வந்து அவங்க ஒரு ஆணையம் கொடுத்தாங்க. அப்புறம் தமிழக அரசு ஒரு விசாரணை ஆணையம் வச்சாங்க. எல்லாத்தையும் வந்து உச்சநீதிமன்றம் வந்து ஓகே இதெல்லாம் ஒட்டுருங்க, நீங்கள் சிபிஐ விசாரணை, உச்சநீதிமன்றம் முன்னாள் நீதிபதி தலைமையில் அது ஒரு விசாரணை கமிஷன். இப்போ விசாரணை நடந்துகிட்டு இருக்கு, விசாரணை போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் வந்து. சரி, விஜய் அடுத்த கட்ட அரசியல் எப்படி, அவருடைய அரசியல் எப்படி தான் இருக்க போகுது, குறிப்பாக அந்த 41 வீரர்கள், அந்த 37 குடும்பங்களை சந்திக்கவில்லையே சாமி நீங்கள் வந்து அப்படின்ற பொழுது தான் வந்து அவர் நாங்கள் அனுமதி கேட்டோம், அனுமதி கொடுக்கல. கரூரில் வந்து எங்கேயும் கல்யாண மண்டபம் இல்லைன்ட்டாங்க, பக்கத்தில் நாமக்கல்ல யாருக்கும் கல்லூரி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, எல்லாமே ஆளுங்கட்சிக்கான இடமா இருக்குது, ஆளுங்கட்சியோடைய அழுத்தமாக இருக்குது. அப்படி மீறி கொடுத்தா அங்கே மதில் சவுறு இல்லை, பாதுகாப்பு இல்லை, திரும்பவும் ஒரு தள்ளுமுள்ளு, திரும்பவும் ஒரு பிரச்சனை, திரும்பவும் ஒரு தகராறு, திரும்பவும் ஒரு அவப்பெயர், இதெல்லாம் வந்துட போகுது அப்படின்றதுக்காக மாமல்லபுரத்தில் அந்த குடும்பங்களை வர வச்சு பஸ்ஸில் வர வச்சு மீட் பண்ணி கதறி அழுது தன்னுடைய கண்ணீரால் அவர்களை கால்களை கழுவி விட்டார் விஜய். அது கூட ஏன் நீங்கள் அழணும், இதெல்லாம் வந்து நீங்கள் தான் நாளைய தீர்ப்புலேருந்து நடிச்சுட்டு வர மகா நடிகனாச்சே, அவர் தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல கூத்தாடி அப்படின்னு, உங்களுக்கு வந்து நடிக்க சொல்லி கொடுக்கணுமா, அப்படி நீங்கள் நடிச்சிருப்பீங்க அப்படின்னு. சரி, அந்த காலில் விழுந்து கதறின வீடியோலாம் எங்கே சாமி, நீங்களாக தான் சொல்லிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் எங்கே அப்படின்னாங்க. அப்புறம் அந்த தொகை வந்து நிவாரண தொகையெல்லாம் அவங்க சரியாக போச்சா போகலையா, அப்புறம் நிறைய பேரில் அதை வாங்க மாட்டானாங்கண்ணா. அப்புறம் நீங்கள் எப்படிங்க வந்து ஒருத்தர் வந்து ஒரு குடும்பத்தை, இறந்து போன குடும்பத்தை வந்து நீங்கள் எப்படி வந்து ஒரு இடத்துல வந்து கூப்பிட்டு வச்சு சந்திக்கலாம்? கடுமையான விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருந்தபோது, இன்னொரு பக்கம் என்னன்னா தவேக இனிமேல் வந்து எழுந்துக்கே அது துளிர் விடவே விடாது, அந்த தவேகான்ற ஒரு மரச்செடி மீது ஒரு வெந்நீரை ஊற்றிட்டாங்க, ஊற்றின பிறகு அது வந்து அப்படியே கருகி போயிடுச்சு அப்படின்லாம் இருக்கும்பொழுது ஒரு பொதுக்குழுவை கூப்பிட்டு விஜய் பேசினார். விஜய் பேசும்போது ஆதவர்ஜுனா பேசுனது பெரிய இதுவாக இருந்தது. திரும்ப விஜய் ஆரம்பிச்சார். விஜய் ஆரம்பிச்ச பிறகு கொள்கை எதிரி, அரசியல் எதிரி, கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக அப்படின்னு அவருடைய ஸ்பீச் இருந்தது. அந்த பொதுக்குழுவில் தான் பெரும்பான்மையாளர்கள் வந்திருந்த அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் வச்ச கோரிக்கை, விஜயிடம் வச்ச கோரிக்கையை, நேரடியாக வச்ச கோரிக்கை என்னன்னா, நீங்கள் வரணும், மறுபடியும் நீங்கள் வரணும், திருச்சி, பெரம்பலூர், திருவாரூர், இப்படி நீங்கள் நாகப்பட்டினம் இப்படி ஆரம்பித்த உங்களுடைய பயணம் கரூரில் ஒரு தீரா துயரமாக, தீரா முற்றுப்புள்ளியாக அமைஞ்சதை வந்து நீங்கள் தொடரணும்னா தொடர்ந்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. டிசம்பர் இறுதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்னம் வந்துடும், சின்னத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் ஒரு விதத்தில். இப்படியா இருந்தால் எப்படி அரசியல் பண்ண முடியும்? எவ்வளோ காலம் தான் வீடியோ அரசியல் பண்ண முடியும்? வீடியோ அரசியல் மீன் வந்து எவ்வளோ காலம் தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்க முடியும்? எவ்வளோ காலம் தான் சோசியல் மீடியா நம்பிக்கிட்டு இருக்க முடியும்? களப்பணியாற்றணும், களத்துக்குள்ளே வரணுங்க, மக்களை சந்திக்கணுங்க. சாமானிய மக்கள் முதல்ல கொண்டு படித்தவர்கள் நீங்கள் கணத்தில் வந்து சந்திச்சா தானே. ஏங்க சந்திச்சு களத்தில் வந்தவங்களை தான் எங்களை வந்து அப்படி முட்டு சந்தில் விட்டாங்க, தெருவில் விட்டாங்க, அவ்வளோ கூட்டம் வந்தது, 10,000 பேர் வந்து நிற்க வேண்டிய இடத்துல 27,000 பேரை உள்ளே விட்டாங்க. அதில் தாங்க தள்ளுமுள்ளு, அதில் தாங்க பிரச்சனை. நாங்கள் வளர்த்து உங்களுக்கு பிடிக்கலையா? இது வந்து திட்டமிட்ட சதியா, விபத்தா? ஒரு பக்கம் விசாரணை நடந்துட்டு இருக்கு. ஆனால் விஜய் அரசியல் இதோடு மங்கி போய்விடவில்லை. திரும்பவும் நாங்கள் புயலாக கிளம்ப போகிறோம், மறுபடியும் ஆரம்பிக்க போகிறோம். அதே மக்களிடம் எங்கள் கொள்கை எதிரி, அரசியல் எதிரி சம்பந்தமாக பேச போகிறோம் அப்படின்னு அவங்க அனுமதி கேட்டு இருக்கிற இடம் சேலம். மிக முக்கியமான விஷயம். கரூருக்கு சேலத்துக்கும் ரொம்ப தூரம் இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், டிசம்பர் 4ஆம் தேதி அவங்க அனுமதி கேட்டிருக்காங்க அப்படின்னு. சரி, இந்த முறை எப்படி அப்படின்னு பொழுது, இந்த முறை அவங்க முன்கூட்டியே அனுமதி. ஏன்னா நீங்கள் போன வாட்டி என்ன சொன்னீங்க, வந்து இந்த கடைசி நெக்த மூமெண்ட்ல தான் நாங்கள் வந்து நீங்கள் மனு கொடுக்குறீங்க, அந்த இடத்துல நீங்கள் கொடுக்குற இடம்லாம் எங்களால் டிக் பண்ண முடியல, நாங்கள் ஒரு இடத்துல கொடுக்குறோம், நீங்கள் ஓகே பண்ணிட்டு போயிடுறீங்க. அதே சமயத்தில் மனுவில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்னா குறைஞ்ச ஆட்கள் நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் வந்துடுது, நாங்கள் என்ன பண்ண முடியுங்க அப்படின்னு. இந்த முறை நாங்கள் முன்கூட்டியே வந்தாச்சு, இடத்தையும் தேர்வு பண்ணியாச்சு. சரி, சேலத்தில் எங்கெங்க கேட்டிருக்காங்க, கோட்டை மைதானம், போஸ் மைதானம்,
சீலநாயக்கன்பட்டி, இந்த 3 இடங்களும் பெருவாரியான கூட்டம் வந்தால் அந்த இடம் வந்து அப்படி கரெக்டாக இருக்கும். இது வந்து ஒரு முட்டு சந்தோ, ஒரு தெருவோ, ஒரு 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 வந்து மக்கள் நெருக்கடி இல்லை கடை வீதியோ கிடையாது. வந்து இது ஒரு மைதானம், வந்து ஒரு கிரவுண்டு. அதுக்குள்ள வந்து இதுக்கு முன்னாடி கூட்டம்லாம் நடந்திருக்குது. அந்த இடத்துல தான் நாங்கள் அனுமதி கேட்டு முன்கூட்டியே அனுமதி கொடுத்தாச்சு. அனுமதியோடு சேர்த்து பாதுகாப்பும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். சரி, முன்ன மாதிரியான ஒரு சலசலப்பு, முன்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் இந்த முறை உஷாரா இருக்கணும். ஏன்னா ஆதவர்த்தினாவை சொன்னாரு, சத்தியமா எங்களுக்கு வந்து திருச்சியில நாங்க இறங்கி போற வரைக்கும் இப்படியாப்பட்ட ஒரு கூட்டம் வரன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா விஜய் மீது அந்த விமர்சனம் இருந்துகிட்டே இருந்தது. வந்து ஏங்க நீங்க வந்து 10 மணிக்கு பேச வரேன்னா நீலாங்கரை வீட்டுல இருந்து 8:30 மணிக்கு தானே கிளம்புறீங்க. ஏர்போர்ட் வரீங்க 9:15 தானே வரீங்க. சார்ட்டர் பிளைட்ல ஏறும்போது 9:45 தானே. நீங்க பாட்டு ஆயா வந்து வரீங்க, நீங்க 3/4 மணி நேரத்துல வந்துட முடியுமா? திருச்சியில் அந்த கேள்வி இருந்தது. ஆனா அதை தான் சொல்றாரு ஆதவர்ஜினா, நிச்சயமாக சத்தியமாக நாங்க இப்படி எதிர்பார்க்கவே இல்லை. கட்டுக்கடங்காத கூட்டம், நாங்க இந்த கடந்து போறதுக்கு 6 மணி நேரம் ஆகும்னு நாங்க நினைக்கவே இல்லைன்னு. அந்த கூட்டத்தினுடைய உற்சாகம், அந்த கூட்டத்தினுடைய வரவேற்பு, அரிதாரம் பூசப்பட்ட நடிகர், கூத்தாடி என்று சொல்லப்பட்ட விஜய், விமர்சனம் செய்யப்பட்டவருக்கு அவருக்கு பெரிய உற்சாகமா மாறிடுச்சு. அதனால தான் வந்து அவர் பேச ஆரம்பிச்சிருந்தது. ஒவ்வொரு பகுதியிலும், குறிப்பா ஒவ்வொரு பகுதியிலும் எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது நேரடியாக அந்த பிரச்சனைகள் வந்து பேசணும். ஊடகங்கள் பெரிய செய்தியா மாறிச்சு. வந்து நான் சொல்றது என்னன்னா, விஜய் இல்லாம வேற யாராவது அந்த இடத்துல இருந்து இப்ப இந்த பிரச்சார பயணத்தை தொடங்கியிருந்தாங்க வச்சுக்க, திருச்சி, அரியலூர், அப்புறம் நாகப்பட்டினம், திருவாரூர், கரூர்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா இது ஒண்ணுமே இல்லை, புஷ்ன்னு போயிட்டு இருக்கும். சரி, விஜய் வந்ததுக்கான காரணம் என்னன்னா, திரும்பவும் சொல்றதுனாங்க வந்து விஜய் ஒரு நடிகர் ரைட்டு, வேற ஒரு நடிகரை அங்க வச்சிருந்தா வேற ஒரு நடிகர்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, விஜய் இன்னைக்கு லைம் லைட்ல இருக்காரு, 200 கோடி மேல் சம்பளம் வாங்குறாரு. விஜய் வந்து தியேட்டர் ஓனர்களும் டிஸ்ட்ரிபியூட்டர்களும் ஜனநாயகம் கடைசி படம் அறிவிக்காதீங்க, அறிவிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் உங்க முடிவுல ஏதாவது மாற்றம் செய்யுங்க, மறுபடியும் நடிக்க வாங்க. ஏன்னா அவங்களுடைய பிரச்சனை, அவங்களுக்கு தியேட்டர்ல வந்து ஓடணும் இல்லைங்களா, டிஸ்ட்ரிபியூட்டர் படம் வாங்கணும் இல்ல. யார் இருக்காங்க? ஒரு பக்கம் அஜித் அங்க கார் ரேஸுக்கு போயிட்டாரு, இருக்கிற இன்னொரு நடிகர்ல 2ஆம் கட்ட நடிகர்லாம் ஓடுமா ஓடலாம் தெரியாது. வந்து நாங்க தொடர்ந்து தியேட்டர் நடத்தணும். குறிப்பா இந்த சிங்கிள் ஸ்கிரீன்ஸ் 400 தியேட்டர் வந்து ஒரு கட்டத்தில் காணாம போயிடும், கல்யாண மண்டபம் ஆயிடும், இடிச்சு காம்ப்ளெக்ஸ் கட்டப்படும். எங்க நிலைமை என்ன ஆகுதுன்னு இது ஒரு பக்கம். இதனால தான் அந்த ஃபேமஸ், அந்த மாஸ் உள்ள ஒரு நடிகர் ஒரு அரசியல் தலைவராக களத்தில் வந்தபொழுதுதான் இவ்வளவு பெரிய கூட்டம். முக்கியமாக எல்லா செய்தி சேனல்களும், எல்லா செய்தி நிறுவனங்களும் இந்திய அளவில், ஏன்னா உலக அளவில் கூட சொல்லலாம், வந்து அதை வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுதான் நல்லா போயிருந்தது. பெரிய திருஷ்டி பொட்டு மாதிரி, இந்த கண்ணு பட்டுச்சுன்னு வாங்க இல்லைங்களா, அது மாதிரி இந்த கரூர் சம்பவம் மிக மோசமான ஒரு சம்பவமாக ஆரம்பிச்சு. யாருமே எதிர்பார்க்கல. இப்போ கூட பார்த்தீங்கன்னா, அந்த ஹைதராபாத்தில் வந்து ராஜமௌலி டைரக்ஷனில் வந்து வாரணாசின்னு ஒரு படத்துக்கான ட்ரெய்லர் லான்ச் விழா, அதுக்கு ஒரு கமிஷனர் வந்து ஒரு கடுமையான உத்தரவு கொடுத்திருந்தார். கிட்டத்தட்ட அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு 2.5 லட்சம் ஃபேன்ஸ் வந்திருப்பாங்க. மகேஷ் பாபு, இதில் ஏதாவது ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட்டுச்சுன்னா இந்த ஃபங்க்ஷனை நான் ரத்து பண்ணிடுவேன் அப்படின்னாரு ஹைதராபாத் கமிஷனர். அதை ராஜமௌலி ஒரு வீடியோவை கூட போட்டிருந்தார். அதுக்கெல்லாம் பிரதிபலிப்பு இந்த கரூர் சம்பவம் தான். அதை ஒரு பக்கா பிளான் பண்ணியிருந்தாங்க. வந்து ஒரு எல்லாருக்கும் ஒரு இன்விடேஷன் கொடுத்துருந்தாங்க. எல்லாருக்கும் வந்து இன்விடேஷன் கொடுத்தாங்க. அந்த இன்விடேஷனுடைய கலருக்கு தகுந்த மாதிரி இந்த ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டியில் எந்த வழியா நீங்க வரணும்னு, நீங்க ஒரே வழியா போனா தானே பிரச்சனை. பிரமாதமான ஒரு ஏற்பாடு, சிகப்பு, பச்சை, மஞ்சள், வெள்ளை, இப்படி இன்விடேஷன் வந்து பிரிச்சு கொடுத்தாங்க. அந்தந்த ரூட்ல ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டி வந்து அது ஒரு ஊர் மாதிரி. அது மிக தெளிவா, எந்த சலசலப்பும் இல்லை. கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேர் வந்திருந்தாங்க. ஒரு பிரச்சனை இல்லாம அவங்க வழியில போயிட்டாங்க. வந்து ஹைதராபாத் புறநகர் வழிக்கு வந்து முடிஞ்ச உடனே போயிட்டாங்க. எந்த தள்ளுமுள்ள, எந்த பிரச்சனையும் எதுவுமே கிடையாது. இதுதான் பிளானிங். இந்த பிளானிங் தான் இந்த பொதுக்குழுவிலும் பேசப்பட்டிருக்கிறது. குறிப்பா நிர்வாகிகளிடம் விஜய் பேசியதாக ஒரு தகவல். இதுக்கப்புறம் நம்ம அசால்ட்டா இருந்துடக்கூடாது. நமக்கு வந்து இதுக்கப்புறமும் வந்து நமக்கு பிரச்சனைகள் வரும், பிரச்சனைகள் ஏற்படுத்துவாரு, பிரச்சனைகளை சந்திச்சுதான் ஆகணும். அதற்கு தொண்டர் படையை ரொம்ப வலுவா இங்க கொண்டு வரணும். ஏற்கனவே கூட பார்த்தீங்கன்னா நம்ம செய்தி பார்த்துப்போம். இந்த தொண்டர் படைகளை வழிநடத்துவதற்கு, தொண்டர் படைகளுக்கு பயிற்சி அளிக்கிறதுக்காக முன்னாள் காவல்துறை அதிகாரிகள் அவங்க ஒரு டீமா, ஒரு அணியா உருவாகியிருக்காங்க. அவங்க தொடர்ச்சியா பயிற்சி கொடுத்துட்டு வராங்க. பயிற்சி எப்படி நீங்க அந்த கூட்டத்தை ஹேண்டில் பண்ணணும், எப்படி நீங்க வந்து ஒரு கூட்டத்தில் சிக்கிக்கிட்டா அவங்களை எப்படி உதவி பண்ணணும், தேவையில்லாத ஆட்கள் எப்படி உள்ள வந்தா எப்படி பண்ணணும், குறிப்பா எந்த விமர்சனம் ஆகாத அளவுக்கு எப்படி பார்த்துக்கணும், உங்களுடைய கவனம் முழுக்க அந்த கூட்டத்தில் தான் இருக்கணும். நீங்க வந்து தலைவரை பார்த்து விசில் வைக்க கூடாது, நீங்க தலைவரை பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது, நீங்களாகவே இருக்கணும். அதாவது அந்த கட்டுக்கோப்பான அந்த கூட்டத்தை கரெக்டா கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு பயிற்சி அந்த தொண்டர் படையை ஒரு வலுவா வச்சிருக்காங்க. என்னதான் தொண்டர் படை
அப்புறம் வந்து பாதுகாப்பு படை எது இருந்தாலும் சரி கட்சி சார்ந்து போலீஸோடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தான் மனுவில் கேட்டிருக்காங்களா வந்து உங்களுடைய பாதுகாப்பு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இதெல்லாம் தாண்டி இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இவங்க கேட்டிருக்கிற போஸ் மைதானம், கோட்டை மைதானம், சீலநாயக்கன்பட்டி இந்த இடங்கள்லாம் வந்து ரொம்ப பரவலாக இருக்கிற ஒரு இடங்கள். எந்த இடத்த அவங்க தேர்ந்தெடுத்து தருவாங்கன்னு தெரியல. இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, டிசம்பர் 4 கார்த்திகை தீபம். திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க. திருவண்ணாமலைக்கு சேலத்துக்கும் பெரிய தூரமே கிடையாது. வந்து தமிழ்நாட்டில் இல்லை, உலகத்திலிருந்து அவ்வளோ பேர் வருவாங்க. அது ஒரு பக்கம் பிரச்சனையா இருக்கு. இப்போ அதுக்கு ஒரு அனுமதி கொடுப்பாங்களான்னு. இதெல்லாம் தாண்டி தாவேகா தொண்டர்களுக்கு, விஜய் ரசிகர்களுக்கு ஒன்று பெரிய உற்சாகம் என்னன்னா, எங்கள் தலைவன் வந்துட்டாயா, இனிமேல் பாரியா ஆட்டம் எப்படி இருக்கும், களை கட்ட போகுதுன்னு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். திருச்சி, திருவாரூர், அரியலூர், கரூர், நாகப்பட்டினம் இங்கெல்லாம் விஜய் வந்து தொடர்ச்சியாக திமுக எதிர்ப்பு அரசியல், குறிப்பாக அங்கங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர்கள், அந்தந்த அமைச்சர்கள், அங்குள்ள கட்சி நிர்வாகிகள், அங்குள்ள குறைபாடுகள், அப்புறம் வந்து அந்த ஆஸ்பத்திரிகள் கிட்னி திருடு போனது சம்பந்தமாக, அப்புறம் நெல்லில் வந்து மூட்டைக்கு வந்து 50 ரூபா அடிக்கிறாங்க அப்படின்னு, நெல்லுக்கு வந்து சரியான பாதுகாப்பு கிடையாது, தார்பாய் போட்டு இது பண்ணுறது கிடையாது. ஒவ்வொரு ஏரியாலும் ஒவ்வொரு பிரச்சனையை பேசிட்டு வந்தார். கரூரில் வந்து பாட்டலுக்கு 10 ரூபாய், பாட்டலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடின உடனே நடந்த சம்பவம். அது சம்பவம் உண்மையிலேயே மிக மோசமான சம்பவம். சரி, சேலம், இங்கே தான் ரொம்ப முக்கியமான விஷயம். சேலம் எடப்பாடி பழனிசாமியோடைய சொந்த மாவட்டம், இன்னொன்று அவருடைய கோட்டைன்னு கூட சொல்லலாம். அப்போ சேலத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக எதிர்ப்பு அரசியல் பேசுவாரா விஜய் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இந்த பொதுக்குழுவுக்கு முன்னாடி, தாவேகா பொதுக்குழுவுக்கு முன்னாடி வரைக்கும் எப்பா அதிமுககாரங்க நம்ம கூட தான் தாவேகா வந்துடும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஓப்பனாவே அடிச்சார். வந்து அங்கேயே பேசினார். வந்து பறக்குது பாருங்க, கொடி பறக்குது பாருங்க, சிக்னல் காமிச்சிட்டாங்க பாருங்க, அவ்வளவுதாங்க, அவங்களாம் வந்துட்டாங்கன்னு. அங்கங்க பார்த்தீங்கன்னா தாவேகா கொடி பறக்க ஆரம்பிச்சது. அதெல்லாம் கூட சில பேர்லாம் சொல்லியிருந்தாங்க, அதிமுக காரங்களே உட்காந்து அவங்களே கொடி காமிச்சிட்டு இருக்காங்க, வந்து தாவேகா தரப்புல யாரும் போலன்னு பெரும் உற்சாகம் ஆயிடுச்சு. ஆனால் பொதுக்குழுல விஜய் பேசுனது, அவர் தான் முதல்வர் வேட்பாளர் அவர் தான், தனிச்சு தான் நாங்கள் போட்டிடுவோம், எங்க கொள்கை கோட்பாடுக்கு நீங்க ஒத்து வந்தா நீங்க வாங்க கூட்டணிக்கு, இல்லைன்னா நாங்கள் வரமாட்டோம். அப்போ கூட்டணி இல்லை, கூட்டணி கிடையாது முடியாதுன்னு எடப்பாடி பழனிசாமியை தவிர மீதி அடுத்துள்ள 2ஆம் கட்ட தலைவர்கள், 3ஆம் கட்ட தலைவர்கள், தொண்டர்கள், பேச்சாளர்கள் எல்லாரும் விஜய் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதிமுக விஜய் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, விஜய் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட்டு, இப்போ சேலத்துக்கு போறாரு. சேலத்துல எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கடந்த ஆட்சி காலத்தில் இல்லது சேலத்திலேயோ சேலம் சுற்றியுள்ள பகுதிகளிலேயோ அங்குள்ள தொகுதிகளிலேயோ அதிமுக ஆட்சி இருந்த காலத்தில் சொந்த மாவட்டமான தன்னுடைய கோட்டையான பழனிசாமி இங்க என்ன பண்ணியிருக்கிறாரு, இனி வந்தா அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு எதிர்ப்பு அரசியல் பேசுவாரா விஜய்? சேலிங்க, அரசியல்ல சினிமா மாதிரி தான் அரசியல்ல கடைசி கிளைமேக்ஸ்ல என்ன வேணாலும் மாறலாம் இல்ல. திடீர்னு விஜய் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவா ஒரு குரல் கொடுத்துட்டாருன்னா என்ன பண்றதுன்னு, அது இவ்வளவு சீக்கிரம் கொடுக்க மாட்டாருங்க. நான் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்ல, பொதுவாக ஒரு கூட்டணின்ற ஒரு விஷயத்தை எந்த கட்சியாக இருந்தாலும் தேர்தலுக்கு மிக நெருக்கமான நேரத்தில் மட்டும்தான் அறிவிப்பார்கள். அது விஜய் மாதிரியான ஒரு வளர்ந்து வர அல்லது பூம்ன்ற ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தி இருக்கிற இந்த கட்சி இப்போ கூட்டணியை சொன்னா உள்ள இறங்கி ஆட்டத்தை கலைச்சி விட்டுருவாங்க சாமி. அது விஜய்க்கும் தெரியும். விஜய்க்கு ஆலோசனை சொல்லக்கூட மூத்த அரசியல்வாதிகளுக்கும், முன்னாள் அரசு அதிகாரிகளுக்கும், முன்னாள் IPS அதிகாரிகளுக்கும் அது புரியும், அது தெரியும். இதெல்லாம் தாண்டி சேலத்தில் அனுமதி கிடைக்குமா கிடைக்காதா? சரி, அனுமதி கொடுத்தால் எவ்வளவு கட்டுப்பாடுகளை அவர்கள் விதிப்பார்கள்? நிச்சயமா மிகப்பெரிய கட்டுப்பாடு இருக்கும். அனுமதி கொடுக்காமல் விட்டாலும் வந்து அது ஒரு பெரிய விமர்சனத்துக்குள்ளாகும். பயந்துட்டாங்க, அப்புறம் வந்து இவங்க வந்து பொறாமப்படுறாங்க, மறுபடியும் ஒரு சலசலப்பு உண்டாக்குறது பார்க்குறாங்க. குறிப்பாக விஜய் வளர்றது பிடிக்கல இவங்களுக்கு, விஜய் வந்து எப்படியாவது நசுக்க பார்க்கணுன்றாங்க. அது விஜய்க்கு ஃபேவராக மாறும். அனுமதி கொடுப்பார்கள். ஏகப்பட்ட கண்டிஷன் போட்டு வர அனுமதியாக இருக்கும். ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா இப்போ தாவேகாவில் அடையாள அட்டையே பார்த்தீங்கன்னா உறுப்பினர் அடையாள QR கோடு கொடுத்துருக்காங்கல்ல, அந்த லெவலுக்கு வந்து அனுமதி இருக்கும். சரி, இவங்க கேட்ட 3 இடத்துல அனுமதி கிடைக்குமா அப்படின்னா அது காவல்துறை ஆணையர் தான் முடிவு பண்ணும். இதெல்லாம் தாண்டி தன்னுடைய கட்சி தொண்டர்கள், அந்த தொண்டர் படைக்கு விஜய் சொன்ன ஒரு அறிவுன்னா, எந்த பிரச்சனை வந்தாலும் உணர்ச்சி வசப்படாதீங்க, அதை வந்து மிக சரியா ஹேண்டில் பண்ணுங்க. நம்ம மிக கவனமா, இப்போதான் விஜய் வந்து ஒவ்வொரு அடியும் மிக கவனமா எடுத்து வைக்கணும் அப்படின்னு. சரி, சேலத்திலிருந்து தொடங்குற இந்த பயணம் சக்சஸ்ஃபுல் ஆனால் தொடர்ந்து அவருடைய பயணம் இருக்குமா என்பால் இருக்கும். ஏன்னா நீங்கள் மக்களை சந்திக்காமல் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பண்ண முடியாது. களத்தில் போய் மக்களை சந்திச்சாகணும். மன்சூர் அலிகான் சொல்றாரு, நான் காலை இப்படி தூக்கி இப்படி மூஞ்சிக்கிட்ட வச்சு அன்னைக்கு பிரஸ் மீட்டில்
கால் வந்து தரையில் பண்ணணும். விஜய் இதுலேயே விமானத்திலேயே போயின்னு இருக்கக்கூடாது, ஏரோப்ளான்லேயே போயின்னு இருக்கக்கூடாது, படணும், தரையில் படணும் அப்படின்றாரு. அப்படி தரையில் படக்கூடிய ஒரு தலைவனாக விஜய் வருவார். அவருடைய அடுத்த கட்ட பயணம் தொடர்ந்து மக்களை சந்திக்கிற பயணமாக இருக்கும் என்று நம்புவோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.